முகில் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி 4 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பாலை யூஸ் பண்ணி மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மில்க் கேக் பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் சர்க்கரை, 4-5 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாமும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட 1.5 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் வற்றணும். அதுக்கு ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. பெட்டர் அலுமினியம் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா அலுமினியம் பாலோட ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் அலுமினியம் பாத்திரத்தை தவிர எந்த ஒரு கனமான பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் பால் பொங்கி வருது. இதுக்கப்புறம் தான் பால் வத்துற ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். அப்பப்போ கவனமாக அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுட்டே வாங்க. இந்த ரெசிப்பியில் இருக்கிற ஒரு சின்ன சிரமம் என்னென்னா, இந்த பால் வத்துறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கலரி விட்டுட்டு தான் இருக்கணும். பட் இதனோட பலன் கண்டிப்பாக டேஸ்ட்டில் தெரியும். இந்த மில்க் கேக் பொறுத்த வரையிலும் பால் லைட்டாக திரிஞ்சால் போதும். அதுக்கு பால் நல்லா வத்துனதுக்கப்புறம் நான் சொன்ன 1.5 டீஸ்பூன் லெமன் ஜூஸை 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு பால் கொஞ்சம் வத்திருக்கு, இன்னமுமே வற்றணும். இந்த டைமில் நம்ம மில்க் கேக்கை எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மில்க் கேக் எடுக்கிற கரண்டியையும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மில்க் கேக்கோட கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாம் கரெக்டாக வந்த உடனேயே இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதனால் வெல் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1/3 பங்காக பால் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். நான் 1.5 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுங்க. பாருங்கள், லைட்டாக திரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ ரிமைனிங் இருக்கிற 1/2 டீஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பால் வத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலில் இருக்கிற வாட்டர் தனியாகவும் பன்னீர் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சென்னா போடா பண்ணும்போது பன்னீர் எப்படி தனியாக எடுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதில் பால் பொங்குன உடனேயே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுவோம், அது பன்னீர் கிடைக்கிறதுக்கு. இங்கே பால் லைட்டாக திரிஞ்சால் போதும். அதனால் நல்லா வற்ற விட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது பால் நல்லா பியூட்டிஃபுல்லாக திரிஞ்சு அதே சமயம் கொஞ்சம் திக்காயிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த பால் திரிய வைக்கிறத கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே மில்க் கேக் மாதிரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் சர்க்கரையும் நெய்யும் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். அதே போல் சர்க்கரையும் நீங்கள் உடனே ஆட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பால் திக்கானதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகும். இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணோன்னே எகெயின் அது தண்ணி விடும், எகெயின் நீங்கள் கலரிகிட்டே இருக்கணும், அதுக்கு ப்ராசஸ் லேட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பால் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகுது. பாருங்கள், சர்க்கரை போட்டோன்னே தண்ணி ஆச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கவனமாக பார்த்துட்டே வாங்க, அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். நெய்யும் அதே மாதிரி ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ் கலரி விடுங்க. தென் எகெயின் ஆட் பண்ணுங்கள், கலரி விடுங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி கலரி விட்டுட்டே வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருந்தால் ஹையில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே வாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். அவ்வளோதான், 5 ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி கலரி விட்டுட்டோம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காகுது. பாத்திரத்தில் ஒட்டாமல் கொஞ்சம் பிரிஞ்சு வருது.
எனக்கு மில்க் ஸ்வீட் பொறுத்த வரையிலும் சர்க்கரை கொஞ்சம் அளவாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பாலோட டேஸ்ட் தெரியாது. அதனால் நான் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1 கப் சர்க்கரை வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கலரும் டார்க் ஆகி கடையில் வாங்குற மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். 99% முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதனால் எகெயின் கலரி விட்டுட்டே வாங்க. அவ்வளோதான். கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடியே நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் இந்த மில்க் கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், கரண்டிலையும் நெய் தடவினால ஒட்டாமல் வருது. பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஈவன் பண்ணதுக்கப்புறம் இதை மினிமம் 3 மணி நேரமாவது செட் ஆகிறதுக்கு விடுங்க. 3 மணி நேரத்துலேருந்து 1 நாள் வரைக்கும் கூட எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அதை செட் ஆகிறதுக்கு விடலாம். நீங்கள் ஹீட் வெளியில் போகாத மாதிரி இந்த மாதிரி வெயிட் கொடுத்து செட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரு மொத்தமான கிளாத்தை வச்சு இந்த பாத்திரத்தை கவர் பண்ணிடுங்க. ஹீட் இன்னுமுமே வெளியில் போகாமல் இருக்கும். செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஓரத்தை ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு 10 செகண்ட் மட்டும் நெருப்பில் பாத்திரத்தோட ஓரத்தை காமிச்சிக்குங்க. இப்போ எடுத்திங்கன்னா மில்க் கேக் உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். வாவ், பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் 2 மணி நேரம் கூட செட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல. ஏன்னா எங்கள் அப்பா கிச்சனுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருந்தார். சரி, அவருக்கு தூங்குறதுக்குள்ளே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் 2 மணி நேரத்துக்குள்ளேயே எடுத்துட்டேன். நீங்கள் அட்லீஸ்ட் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது செட் ஆகிறதுக்கு விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மில்க் கேக் உள்ள ஒரு திக் கலர்லேயும் வெளியில் லைட் கலர்லேயும் ரொம்ப அட்ராக்டிவாக கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு அதை செட் ஆக விடுங்க. செட் ஆகட்டும்னு எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ தான் கலர் நல்லா கொடுக்கும், பீஸ் போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான ரிச்சான மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you like this video, subscribe my channel, click the like button and share this to your friends.